ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் தி கோனிக்கல் ஆஃப் தி 4.5 கேங் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் சோனி லைவ்ல தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. இந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோ டீம் இருக்குது. இவங்க பார்த்தா ஒரு சின்ன சின்ன அப்படியே தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஊரில் ஃபுல்லாகவும் கெட்ட பேராக இருக்குது. இது எப்படியா சரி பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த பிளான் படி கோயில் திருவிழாவில் நல்லதை செய்யலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கேயும் ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுது. இதனாலையும் கெட்ட பேர் ஆயிடுது. இப்போ இறுதியில் இவங்க எப்படி நல்ல பேர் எடுத்தாங்க, இவங்களுடைய ஸ்டோரியை கதையாக எழுதி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டரை கூட்டு வந்து எழுதுவாங்க. அது என்னவா மாறுச்சு, இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னவா ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய ஆன்லைன். இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எல்லாத்துடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. இதில் எல்லாமே இருக்குங்க. ஃபைட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, லவ் இருக்குது, இப்படி எல்லாமே கலந்து ஒரு கலவையாக கொடுத்துருக்காங்க. இதில் நடித்த எல்லா கேரக்டரும் நல்லா ஒவ்வொரு அந்த ஃபீட்பேக் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக நல்லாவே வந்திருக்கு. பிஜிஎம் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. விஷுவல் எஃபெக்டாக நல்லாவே வந்திருக்கு. இதில் குறிப்பாக அந்த ஹீரோ வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார். எப்பயாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக ஒரு சில இடங்களில் கிளிக் ஆகிருக்கு. இந்த சீரிஸோடைய கிளைமேக்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோடு இருக்குது. அதனால் டூரேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். என்னதான் இவங்க புதுசாக அப்படி அப்படின்ட்டு இருந்தாலும் பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். நிறைய சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியுது. அதாவது மிடில் எபிசோடெலாம் கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆஃப் கொடுத்துருக்கலாம். இது ஒரு மலையாள வெப் சீரிஸ், அதனால் கொஞ்சம் ஸ்லோனஸ் அது தெரியுது. எந்த சீரியஸில் அந்த மாதிரி சீரிஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.